ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வந்தால் உணவு மற்றும் காஸ்மெட்டிக் பொருட்களின் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், ஜிஎஸ்டியால் உணவு மற்றும் அழகு சாதன பொருட்களில் என்னென்ன மாதிரியான விலையேற்றம் ஏற்படும்? இது குறித்து விற்பனையாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? காயத்ரி, ஒரு சாதாரண மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா உணவு, உடை, இருப்பிடம். இந்த மூன்று விஷயங்களை ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது உணவுப் பொருட்கள். குறிப்பா நான் இப்ப இருக்கிற இந்த இடமானது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எனப்படுகின்ற மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அது குறிப்பாக அன்றாட தேவைகளுக்கு உண்டான பொருட்கள் என இந்த கடையில கிடைக்கக்கூடிய இந்த பகுதியில தான் இருக்கும். இங்க வாடிக்கையாளர்கள் நேரடியாக வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து இங்க வாங்கி செல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கடையில மளிகை பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்களுக்கு தேவையான அன்றாட தேவைக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே இந்த கடையில வாங்குவது வழக்கம். ஒவ்வொருத்தரும் இது நிச்சயமாக சாதாரண மனிதர்கள் இதை வாங்காம இருக்க முடியாது. எனவே இது மிகவும் அத்தியாவசியம் என்ற அடிப்படையில் இந்த மளிகை பொருட்களானது ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு பின்னர் என்ன மாதிரியான விலை ஏற்றம் அடையும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னாக்கா தற்போதைய நிலவரப்படி வணிகர்கள் கூறிய கருத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உணவுப் பொருளுக்கு 5% வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படுகிறது. அதே போல காஸ்மெட்டிக் என்று சொல்லப்படுகின்ற அழகு சாதன பொருட்களுக்கு 18 முதல் 28% வரி விதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்ம கூட வாடிக்கையாளர் ரேணுகா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த ஜிஎஸ்டி குறித்த விவரங்கள் என்ன மாதிரியான வாடிக்கையாளர்களுக்கு சென்றடைந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்போம். சொல்லுங்க, வழக்கமா நீங்க வந்து என்ன மாதிரியான பொருட்கள் வாங்குவீங்க, எவ்வளவு உங்களுக்கு தேவை இருக்கு, அந்த வழக்கமா மாதாந்திர தேவைக்கு ஏற்ப வாங்குவீங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு? எங்கள் வீட்டில் வந்து 4 பேர் இருக்கோம். ஒரு 2000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கினாக்கா எல்லாம் சோப்பு, கோதுமை மாவு, சோப்பு தூள் எல்லாமே வாங்குவோம். நாங்கள் வந்து அதுக்குள்ளேயே அடங்கிடும். இப்போ வந்து ஜிஎஸ்டி அது இதுன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னே தெரியல. அது இனிமே போக போக இன்னும் விலையெல்லாம் எப்படி இருக்கும் என்னன்னு புரியலிங்க. அதை பற்றி தெரியல. இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கறத குறித்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிருக்கேன். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு நேரடியான வரி விதிப்பு. இந்த நேரடியான வரி விதிப்புக்கு பின்னர் பொருட்களோட விலை ஏறும். அப்போ உங்க பட்ஜெட்டுக்குள்ள வருமா இது அப்படிங்கறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட்ஜெட் மீறி போனாக்கா உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? பட்ஜெட்டுக்கு மீறி போகுது தான். எல்லாம் விலை அதிகம் தான் வரும். எல்லாம் விலையெல்லாம் அதிகமாக போடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ 2000 ரூபாய்க்கு வாங்கினது 4000 3000 அந்த மாதிரி ஆகும். அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் வீட்டுக்கு. தாங்க காயத்ரி, இப்போ வாடிக்கையாளர் ரேணுகா தங்களோட குடும்பத்தில் ஏற்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கையில இந்த கடையில இந்த தற்போது அவங்க வாங்கி இருக்க பொருட்களுக்கான விலை பட்டியல் நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா ரவை வந்து 1/2 கிலோ ரவை வந்து தற்பொழுது 25 ரூபாய் அப்படின்னு இருக்கு. இதே பார்த்தோம் அப்படின்னாக்கா உணவுப் பொருளுக்கு 5% வரி விதிப்பு என்ற அடிப்படையில நாளைய தினம் இதே ரவையானது சுமார் 2 ரூபாய் 50 காசுகள் அதிகமாக விற்கப்படும். அதே போல ரின் சோப்புத்தூள் அது பார்த்தோம் அப்படின்னாக்கா 1/2 கிலோ வந்து 39 ரூபா இருக்கு. இதுவும் காஸ்மெட்டிக் அது போன்ற அத்தியாவசிய பொருட்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக இதோட விலையும் ஏறும் அப்படிங்கறதா தற்போதைய நிலைமையா இருக்கு. இருந்த போதிலும் கூட வணிகர்களுக்கிடையேவும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இப்போது வரைக்கும் ஜிஎஸ்டி இருக்கு. காயத்ரி, ஜிஎஸ்டி வரியால் உணவு மற்றும் அழகு சாதன பொருட்களில் ஏற்படக்கூடிய விலை மாற்றம் குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி மோகன்ராஜ்.